அன்பான இனிய உறவுகளுக்கு ஏண்டி என் பிள்ளைய என்னென்னமோ பண்ணிவிட்டு என் விட்டு ரூம்பு கேட்குதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் ரூம்பை விட்டு போடின்னு அடித்து இழுத்து தள்ளி விட்டுறாங்க சிந்துவை. அவங்க மாமியார் பார்த்தா ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, அப்பவும் பேசாமல் தான் இருக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா போயிட்டு தனியாக போயிட்டு சின்ன ரூம்லேயே படுத்துடுறாங்க. பார்க்குறாங்க என்ன இவ இங்கேயே வந்து படுத்துருக்கான்னு போத்தி விட்டு போகணும்னு போத்திட்டு போகிறார். ஆனால் முடிச்சிடுறாங்க. எந்திரிச்சு பார்க்குறாங்க, ஏன் சிந்து இங்கே வந்து படுத்துருக்க? ஒன்றும் இல்லை அம்மா பாவம் தனியாக கஷ்டப்படுறாங்க அதனால தான் அப்படிங்கிறாங்க. இந்நேரம் மற்றவங்களாம் இருந்தால் உங்கள் அம்மா என்னை அடித்து துரத்திருச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் சிந்து அதை மறைக்கிறாங்க. ஏன் சிந்து இப்படி பண்ண அப்படின்னு கேட்குறாரு. என்ன நான் பண்ணேன் அப்படின்னு கேட்கல. உங்கள் அக்கா உன் தங்கச்சி பைரவி பண்ணதுக்கு நீயே அந்த பழியை ஏற்றுக்கிட்ட. நான் என்ன பண்ண முடியும்? அவள் தானே சொல்லவும் முடியலை. நம்ம மேலே விழுந்த பழி நம்ம மேலே இருக்கணுன்ட்டு நான் தான் விட்டுட்டேன். விடு டாக்டரே, அவள் ஏதோ என் மேலே உள்ள பாசத்தில் அப்படி பண்ணிட்டா அப்படிங்கிறாங்க. அது இருக்கட்டும், அது முடிஞ்சு போச்சு. ஆனால் உன்னை நான் ரொம்ப திட்டேனே சிந்து, அப்போ கூட நீ ஏன் பேசாமல் இருந்த அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிறாங்களா. இப்போ கூட நீ எங்கள் அம்மா விட்டு கொடுக்காம பேசுகிற, எங்கள் அம்மா தான் உன்னை அடித்து துரத்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன கையோட டாக்டரே எப்படி அப்படிங்கிறாங்க. எனக்கு எல்லாம் தெரியும், எங்கள் அம்மா பற்றி எனக்கு தெரியும், உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாரு. டாக்டரே எங்கே போகிற அப்படின்னு கேட்கல. இருமா நீ பாடு அப்படின்னு போகிறாரு. அங்கே போனோன்னே அம்மா தான் ரூமுக்கு போயிடுறாரு. என்னம்மா இங்கே படுத்துருக்கீங்க? இல்லைடா எனக்கு அங்கே ஒரே புழுக்கமாக இருந்துச்சு, அதனால் நான் இங்கே வந்துட்டேன். உன் பொண்டாட்டி தான் நான் இங்கெல்லாம் படுக்கலை, நான் தனியாக போய் படுத்துக்கிறேன்னு போயிட்டாடா அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, சரிம்மா அப்படின்னு பாதி தலானி எல்லாத்தையும் எடுக்கிறாரு. டேய் எங்கடா போகிற? வா வந்து படுத்துக்கோ, அம்மா கூட வந்து படுத்துக்க மாட்டியா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் படுத்துக்கலாமா, நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அவள் அங்கே தனியாக படுத்திருக்காளே அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படியே தங்க பொண்டாட்டியோ தாங்குறியோ? அம்மா தங்க பொண்டாட்டியோ தாங்குறனோ இல்லையோ, அவள் இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்கிறா, அவளுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் தேவை, அதனால நான் போகிறேன். டே சிவான்னு வந்து கத்திக்கிட்டே வராங்க. அப்படியே நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க, சிந்து பார்த்துட்டே இருக்காங்க, எங்கே ஆளை காணோம் அப்படின்ட்டு பார்த்தா கரெக்டாக பாயுதலானோட வராரு. என்ன டாக்டர் இங்கே வந்துட்டேன், ஏன் நான் வரக்கூடாதா? ஐயோ அப்போல்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் விரித்து நான் இங்கே படுத்துக்கிறேன், உனக்கு ஒரு ஆள் தேவை சிந்து, படு அப்படின்னு சொல்லி படுக்க வைக்கிறாங்க. இங்கே பாரு ஜோரம் அடிக்குது பாரு அப்படின்னு மறுபடியும் போயிட்டு, என்னடா வந்துட்டியா அம்மா கிட்ட? நான் மருந்து எடுத்துகிட்டு போக வந்தேன், அவளுக்கு ஜோரம் அடிக்குது, ஊசி போடுறதுக்கு ஊசி எடுத்துகிட்டு போக வந்தேன் அப்படின்ட்டு ஊசி மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் எந்திரிச்சு உட்காரு அப்படின்ட்டு சிந்துவுக்கு ஊசி போட்டு விட்றாரு. அப்படிங்கிறாங்க. என்ன வலிக்குதா? டாக்டரே அவ்வளோ பெரிய மலையிலேருந்தே விழுந்து தப்பிச்சிட்டேன், இப்போ இந்த ஊசிலாம் வலிக்காது. அப்புறம் அப்படின்னு சொன்னியே அது எதுக்கு? அது எப்போ ஊசி போட்டால் எல்லாருமே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காகத்தான் சொல்லி பார்த்தேன். உனக்கு இந்த குசும்பு இன்னும் விட்டுட்டு போகலையா அப்படின்னு ஒரு லைட்டாக தட்டுறாரு. அப்போவும் அப்படிங்கிறாங்களா. என்ன சிந்து வலிக்குதா? இப்போ உண்மையிலே வலிச்சிச்சு டாக்டரே அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் மருந்து கொடுத்துட்டு அங்கேயே படுத்துக்கிறாங்க. ரெண்டு பேருமே போகிற எடுத்து போத்திட்டு கண்ணு முழிச்சு ராத்திரி பூரா அவரை பார்த்துக்கிறாரு. கண்ணும் கருத்தமாக அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாங்க. சிந்துவுக்கு மனசில் சந்தோஷம் தாங்கலை, அப்படியே ரொம்ப பூரிச்சு போகிறாங்க. அடுத்து சஞ்சய் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க இல்லையா பொறுப்பை, எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது அட்டம் டு மர்டர் அப்படிங்கிறாங்க. எப்படியாவது நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பைரவி சொல்கிறாங்க. ஆனால் ஆறுமுகத்தை வெறுப்பேற்றுறாரு. சஞ்சயப்பா ஒவ்வொரு நேரத்தில் பார்க்கல நல்லவே மாதிரியே தெரியுது, ஒரு சில நேரத்தில் பார்த்தா கெட்டவே மாதிரி இருக்குது, இவன் நல்லவனா கெட்டவனா டயலாக் தாங்க சொல்லணும் போல இருக்கு. ஆறுமுகம் பார்க்குறாரு, இவன்ட்டே கொடுக்குறாளுகளே அப்படின்னு வந்துக்கிறாங்க. ஆனால் சஞ்சய் ரொம்ப கேவலமாக ஆறுமுகத்தை பேசுகிறாரு. உண்மையில் அது எனக்கு பிடிக்கவே இல்லைங்க, செம்ம கோவம் தான் வந்துச்சு. ஒருத்தவங்கள உருவத்தை வச்சு பழிக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க, எனக்கு அது பிடிக்காதுங்க, மனசு தாங்க அழகாக இருக்கணும், அழகாக இருந்து மனசை அழுக்க வச்சா அது நல்லாவா இருக்குது? மனசு தாங்க முக்கியம். அடுத்து என்ன பண்ணுறாங்க, இங்கே ஆஸ்பத்திரிக்கு போயிடுறாரு. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு என்னென்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. நாங்களாம் வந்தோம், அங்கே தான் போனோம், இங்கே தான் போனோம் அப்படிங்கிறாங்க. இங்கே சிவாவை பிடிக்காதவங்க சிந்துவை பிடிக்காதவங்க யாரும் இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. டாக்டரை பிடிக்காதவங்க யாராவது இருக்காங்களா? என்ன சார் அப்படிலாம் சொல்கிறீங்க? அவரை பிடிக்காதவங்க இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க, அவ்வளோ ஒரு நல்ல மனுஷன். ஓ அப்படியா அப்படிங்கிறாங்க. அப்போ சிந்துவுமே நல்லவங்க தான், அப்புறம் யாருமே இல்லையா? அப்புறம் யார் பண்ணியிருப்பா அப்படிங்கல. ஆனால் ஒன்று சொல்கிறேன், இதை வந்து வெளியே சொல்லக்கூடாது நாங்கள் சொன்னோம்னு, ஏன்னா அவங்க எங்களுக்கு சம்பளம் கொடுக்குறவங்க அப்படிங்கல. என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த நம்ம டாக்டர் சினேகா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் சிவாவை பிடிக்காமல் போயிடுச்சு இப்போ கொஞ்ச நாளாக தான் அப்படிங்கிறாங்க. அது எல்லாருக்குமே தெரியும், கேஸ்லாம் நடந்துச்சு இல்லையா, அந்த லவ் பண்ணி விட்டுட்டு போனது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அதனால அவங்க மேலே வேணால் டவுட் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்படி நோட் பண்ணுறாரு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இங்கே அட்மிட் ஆகிருக்கல ஏதாவது பண்ணியிருக்கணுமே அப்படிங்கிறாங்க. நடந்திருக்கலாம் தெரியல, வேணா கேமரா செக் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறாங்க. நல்ல ஐடியாவாக இருக்குது அப்படின்னு நர்ஸுகளை அனுப்பிடுறாங்க. ஸ்னேகாவை கூப்பிட்றாங்க. உங்களுக்கும் சிவாவுக்கும் என்ன பிரச்சனையா? சேச்சா அவங்களுக்கு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை,
அவங்க எங்கள் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாங்க, அவங்கள போய் எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படி இப்படின்னு நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க. இதுலேயே அவருக்கு புரிஞ்சு போகுது, கொஞ்சமாவது விட்டு கொடுத்து பேசியிருக்கணும். ஒரு நூல் கூட விடாமல் சிவா நல்லவன், எங்களுக்கு சண்டை இல்லை சச்சரவு அப்படின்னு இவ சொல்லையிலே அவருக்கு புரிஞ்சிருது. ஓகே மேடம் தேங்க்யூ, நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறாரு. உங்களுக்கு எதுவும் டவுட் இல்லையே, என் மேலாம் எந்த சந்தேகம் இல்லையே, யாருமே இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்கவே இல்லை. ஓகே சார் தேங்க்யூ சார், நாங்கள் போகலாமா அப்படின்னு தான் சொல்லி போயிருக்காங்க. ஆனால் இந்த ஸ்னேகா மட்டும் இப்படி சொன்னதுனால அவருக்கு டவுட் மேலே டவுட் வந்துட்டே இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்னேகா போயிடுது. ஐயோ சீக்கிரம் போடா அப்படின்னு நினைக்கிறாங்க. சார் டிஎஸ்பி சார், எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்தவங்களாம் ரொம்ப நல்லவங்க, யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவளாத்தான் விழுந்திருக்கா, அவள் ஏதோ பிரம்மையில் வந்து சிந்து சொல்கிறா அப்படிங்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் மேடம், பிரம்மையா யாரும் தள்ளி விட்டாங்களா இல்லை அந்த ஊருக்காரவங்க யாரும் தள்ளி விட்டுருக்காங்களா நான் பார்த்துக்கிறேன். ஓ ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவள் வாய் யாரையுமே சும்மா வைக்க மாட்டா, அங்கே யாராவது வம்பளுத்திருப்பா, யாராவது தள்ளி விட்டுருப்பாங்க, இல்லை குரங்க பார்த்து தள்ளி விழுந்திருப்பா அப்படின்னு சொல்ல, அப்படியா நல்லா இருக்கேன் இந்த குழு கூட, நான் அங்கே போய் கொடைக்கானல் போகையில் நான் விசாரிச்சுக்கிறேன், ரொம்ப தேங்க்யூ மேடம் அப்படிங்கிறாங்க. அப்பாடா இவன் நம்மளை சந்தேகிக்கல அப்படின்ட்டு ஓகே சார் நான் வரேன் சார் அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஸ்னேகா போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிக்கிறோம், நீங்கள் போங்க அப்படின்னு அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் கேமராலாம் பார்க்குறாங்க, உள்ளுக்க கேமரா இல்லை. அடுத்து பார்த்தா வெளியில் கேமரா இருக்குது, அதை போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா இங்கே உள்ளார சஞ்சய் வந்ததுக்கப்புறம் வெளியிலே நின்று இப்படி ஒட்டு கேட்டுக்கிட்டே இருக்குது ஸ்னேகா. இது ஏன் ஒட்டு கேட்கணும் அதிலே அவருக்கு புரிஞ்சு போகுது. பார்த்தா அவங்க வெளியில் வர்ற வரைக்கும் ஒட்டு கேட்டு படப்படன்னு ஓடுதுங்க. ஓடுறதை பார்த்து புரிஞ்சுக்கிறாரு, செம்மையாக கோவம் வந்துடுது. அதுக்கப்புறம் போகிறார் நேர, மேடம் நீங்கள் தான் குற்றவாளின்னு எங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறாரு. என்ன சார் என்ன விளையாடுறீங்களா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் இல்லை அப்படின்னீங்க, நீங்கள் இல்லைன்னு நான் எப்போ சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் கொடைக்கானல தான் போய் விசாரிக்கணும்னு சொன்னீங்கல்ல, நான் சொன்னேன் தான், ஆனால் இங்கே கிடச்சிருச்சே குற்றவாளி யாருங்கிற தகவல், யார் அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் என்னை வந்து இப்படிலாம் பேசாதீங்க, நான் டாக்டர் அப்படி இப்படிங்கிறாங்க. அப்போ டாக்டருக்கு என்ன, இன்னொருத்தவங்க ரூம் வாசலில் போய் நிற்பீங்களா, நான் யார் வாசலையும் நிற்க மாட்டேனே, நான் ஏன் நிற்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. நான் வந்து உள்ளுக்குள்ள பேஷண்ட்டை பார்க்குறதுக்கு போயிருப்பேன், போகிறது ஒரு நிமிஷம் நிற்கலாம்ல, ஆனால் 20 நிமிஷம் கிட்டத்தட்ட நின்றுருக்கீங்க, ஏன் நின்றுருக்கீங்க, நானா எங்கே நின்னேன், சிந்துவோட சேர்த்துருந்த அந்த பெட்டுக்கு வெளியில் நீங்கள் நின்றுருக்கீங்க, அப்படிலாம் இல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ இது யார் அப்படின்னு காமிக்கிறாங்க. தூக்கி வாரி போடுது. இல்லை சிந்து வந்து சிவா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு என்னான்னு நின்றுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஓ அப்படியா, இந்நேரம் வரைக்கும் எதுவுமே நிற்கவே இல்லைன்னு சொன்னீங்க. இல்லை பயத்தில் உளறிட்டேன். ஓ பயத்தில் உளறிட்டீங்களா, அப்போ அக்கறை இருந்தால் உள்ளுக்க வர வேண்டியதானே. இல்லை உள்ளுக்க வரத்துக்கு ஒரு கூச்சமாக இருந்துச்சு, ஏய் வாய மூட்ரி அப்படிங்கிறாரு. அப்படி சினாக ஆடி போகுது. இங்கே பாருங்கள் ரொம்ப பேசக்கூடாது, என்ன நீங்கள் நாங்கள் யதார்த்தமாக எங்கள் ஹாஸ்பிட்டலில் நின்று நான் சொல்லிக்கிடுவேன் அப்படிங்கிறாங்க. ஓ நீங்கள் யதார்த்தமாக நின்று சொல்லிக்குவீங்களா, ஆமாம் இப்போ என்ன பண்ணணுங்கிறீங்க, நான் தான் தள்ளி விட்டேன், இப்போ என்ன பண்ண போகிறீங்க, ஓ என்கிட்டே வா நட ஸ்டேஷனுக்கு, இங்கே பாருங்கள் நீங்கள் தப்பு மேலே தப்பு பண்ணுறீங்க, என்கிட்ட இருக்க காசு பணத்துக்கு நான் எப்படியும் வெளியே வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. வெளியே வந்துடுவியா, வந்து என்னை எதுவும் பண்ணுவியா, இங்கே பாருங்கள் சஞ்சய் சார் என்னை விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. ஆதாரம் வச்சுருக்கீங்களா, ஆதாரம்லாம் பக்காவாக இருக்குடி கிளம்புடி அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்போ பேசுனது முதற்கொண்டு என்கிட்ட இருக்குது அப்படின்னு காமிக்கிறாங்க. ஒன்றுமே சொல்ல முடியல, ஸ்னேகா அப்படியே இப்படியே நிற்கிது. ஓங்கி ஒரு அறை கொடுக்குறாரு, கிளம்புடி அப்படின்னு சொல்லிட்டு கோட்டை ஸ்டேஷனில் அள்ளி தள்ளி கொண்டே விட போகிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே சிவா விட்டு கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்து உங்களை தள்ளி விட்ட குற்றவாளியை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. பைரவி சந்தோஷத்தில் தாங்க முடியல. என்ன சந்தேகம் சொல்கிற, உண்மையாவா அப்படின்ட்டு வர்றாங்க. ஆறுமுகமா நெசமாவே கண்டுபிடிச்சிட்டானோ அப்படின்னு எல்லாரும் வர பார்த்தா யார் இது அப்படிங்கல ஸ்னேகாவை கைது பண்ணி கூப்பிட்டு வந்து காமிக்கிறாங்க. இவ தான் அப்படிங்கிறாங்க. போலீஸோட தாங்க கூட்டிகிட்டு வராரு. இவளா அடிப்பாவி அப்படின்னு அன்னபூர்ணி போய் அடியடினு அடிக்கிறாங்க. மாமா நீங்களாம் கைதரக்கூடாதுமா, நாங்கள் இருக்கோம், நாங்கள் எதுக்கு இருக்கிறோம், நாங்கள் பார்த்துக்குறோம். இவ என்கிட்டே ரொம்ப திமிரா பேசினா, அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம்ல, எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. பைரவி நீ சொன்னதுக்கப்புறம் நான் கண்டுபிடிக்காம விடுவேனா, நம்ம ரூம் வாசலில் வெளியிலே இவன் நின்றுக்கிட்டே இருந்தா, அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன். போய் கேட்டா ரொம்ப தெனாவட்டா, ஆமாம் அப்படித்தான் நான் தான் தள்ளினேன், என்ன பண்ணுவேன்னு கேட்குறா. அதான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறோம். இங்கே பாருங்கள் எல்லார்ட்டையும் ஒன்று சொல்கிறேன், நான் எப்படியும் வெளியில் வருவேன், வந்ததுக்கப்புறம் உங்க யாரையும் விட மாட்டேன் அப்படிங்கிற போடி அப்படின்னு சொல்லி உலர தள்ளுறாங்க. என்ன பைரவி போதுமா, ரொம்ப தேங்க்ஸ் சஞ்சய், இந்த உதவி நான் மறக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும் முதல்ல அவளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கட்டும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நான் கொடுப்பேன் ஆறுமுகம் அப்படின்ட்டு போகிறாங்க. பார்க்குறாங்க, முறைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிவாவும் சிந்து அப்படியே ஒரு மாதிரியாக பார்த்தியா, அங்கே இருந்து வந்து உன்னை கொல்ல பார்த்துருக்காளே இவளாம் மனுஷியா, மகா பார்க்குது. நம்ம ஆஸ்பத்திரி போய் கேட்டோம், ஒன்றுமே சொல்லாமல் கல்லூலி மங்க மாதிரி இருந்துட்டாளே, அம்மாடியோ நல்ல வேளை இந்த சிந்து இருக்காலும் இல்லையோ, இவன் நம்ம வீட்டுக்கு வராமல் போயிட்டா, வந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு மகாவுக்குள்ளே ஒரு பீதி வருது. ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம், இப்படி தான் போகலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.